बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल अनबिया वल मुरसलीन सय्यिदना मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि व अत्बाइहि व अहलि बैतिहि व मन तबिअहुम बि इஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லா, ஷஅபான் மாதத்தின் இறுதியிலே நாம் இப்பொழுது இருக்கின்றோம். இன்னும் ஓரிரு தினங்களில் புனிதம் பூத்து குலுங்கும் அருள்மிகு ரமதான் மலர இருக்கின்றது. மேற்கு வானத்திலே கண் சிமிட்டி பிரகாசிக்கப் போகும் ரமலானின் தலைப்பிறையை காண ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ரமலானின் வருகையை நினைக்கும் போது மட்டில்லா மகிழ்ச்சி. ரமலானின் வருகையை எதிர்பார்த்து சிறுவர்களும் சிறுமிகளும் ரமலானை வரவேற்க காத்திருக்கிறார்கள். நோன்பு நோட்க வேண்டும், தராவீஹை தொழ வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், ஏழைகளை உபசரிக்க வேண்டும், நடுநிசியிலே எழுந்து அல்லாவை தொழ வேண்டும், மனமுருகி அல்லாவிடம் பிரார்த்தனை புரிய வேண்டும், அன்பர்களையும் நண்பர்களையும் பக்கத்து வீட்டுக்காரர்களையும் உறவினர்களையும் அழைத்து வீட்டிலே இஃப்தார் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற ஆவல் கொண்டவர்களாக அவர்கள் காத்திருக்கிறார்கள். ரமதானே, உன் வரவை எதிர்பார்த்திருக்கிறார்கள். ரமதானே, நீ பாக்கியம் மிக்க மாதம். அளவில்லா பாக்கியங்களை சுமந்து வர இருக்கின்றாய். அல்லாவின் ரஹ்மத் என்னும் அருள் பாக்கியம் சொரியும் மாதம் நீ. எமது உள்ளங்களிலே அன்பும் கருணையும் மென்மையும் நற்குணங்களும் மலர வருகின்றாய். ரமதானே, நீ ரஹமத்தை அருள் செய்ய வருகின்றாய். அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் பெருமதியை உணர்த்த வருகின்றாய். அன்பு என்றால், கருணை என்றால் இதுதான் எனச் சொல்ல வருகின்றாய். எமது உள்ளங்களிலும் கருணை வர வேண்டும், அன்பும் அருளும் உள்ளத்திலே மிகைக்க வேண்டும். மனிதர்களிடத்தில் மட்டுமல்ல, வாய்ப்பேச முடியாத ஜீவன்களையும் நேசிக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும் என்ற உணர்வை எமது உள்ளத்திலே பதியச் செய்ய ரமதானே நீ வருகின்றாய். ரமதானே, உள்ளம் பரிசுத்தமாக வேண்டும். தக்வாவின் ஜோதி உள்ளத்திலே மலர வேண்டும். பொறாமையும் வஞ்சகமும் குடிகேடு போன்ற தீய குணங்கள் எமது உள்ளங்களிலிருந்து விடைபெற வேண்டும். இந்த பயிற்சிகளையெல்லாம் வழங்கிவிட்டு போக நீ வருகிறாய். ரமதானே, உன் வருகையால் நாம் அடையும் மற்றொரு பாக்கியம் மக்ஃபிரத் என்னும் பாவ மன்னிப்பாகும். கருணையாளனாகிய அல்லாஹ்வின் மக்ஃபிரத்தை நினைவூட்ட நீ வருகின்றாய். எமது பாவக்கரல்கள் நீங்க வேண்டும், பாவத்திலிருந்து மீட்சி பெற வேண்டும். மலை போன்ற பாவங்களையெல்லாம் கருணைமிகு அல்லாஹ் மன்னிக்கிறான் என்ற செய்தியை சொல்ல நீ வருகின்றாய். அல்லாஹ் உங்களை மன்னிப்பது போன்று நீங்களும் பிறரை மன்னிக்க வேண்டும். உங்களுக்கு துன்பம் இழைத்தவர்களை, கொடுமை செய்தவர்களை நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்ற நற்குணத்தை போதிக்க, பாடம் சொல்லித்தர, பயிற்சி அளிக்க நீ மலருகின்றாய். ரமதானே, எமது வாழ்க்கையில் பல ரமதான்களை சந்தித்திருக்கிறோம். சென்ற காலங்களில் உன்னோடு உறவாடிய நாட்களை மீட்டி பார்க்கிறோம். அந்த காலங்களில் ரமதானை சரியான முறையில் பயன்படுத்த தவறிவிட்டோம் என்ற கவலை எம்மை வாட்டுகின்றது. எவ்வளவு பெரிய பாக்கியங்களை எல்லாம் நாம் இழந்திருக்கிறோம். எமது உள்ளங்களில் இறையச்சத்தை ஏற்படுத்த நீ மலர்கின்றாய். அல்லாவின் கருணையும் பாவ மன்னிப்பும் நரக விடுதலையும் பெறும் பாக்கியங்களை நீ வழங்கினாய் அன்று. ஆனால் அந்த காலங்களிலே பராமுகமாய் வாழ்ந்துவிட்டு போனோம். அந்த வருடங்களில் வீணே கழித்த நாட்களை நினைத்து மனம் வருந்தி நிற்கிறோம்.
ரமதானே, அந்த வருடங்களை போன்று இந்த வருட ரமதானை நிச்சயமாக நான் வீணே கழிக்க மாட்டோம் என்று உறுதி பூண்டு விட்டோம். உன்னை வரவேற்க முழு மனதுடன் இன்ப உணர்வுடன் இதோ நாம் தயாராகி விட்டோம். இந்த வருட ரமதானிலே ஒரு வினாடியை கூட வீணே கழிக்க மாட்டோம். நோன்பு நோற்று உடலையும் உள்ளத்தையும் பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்த இதோ நாம் தயாராகி விட்டோம். அருள்மறை அல் குர்ஆனை நாம் ஓத வேண்டும் என்ற ஆவல் எமது உள்ளத்திலே மேலோங்கி நிற்கிறது. ரமதானே, ரமதானில் தான தர்மம் செய்ய வேண்டும், ஏழைகள் துயர் துடைக்க வேண்டும் என்ற ஆவலும் ஆசையும் கொண்டவர்களாக உன்னை வரவேற்க காத்திருக்கிறோம். தராவீஹை தொழ வேண்டும், நடுநிசியிலே எழுந்திருந்து மனமுருகி எம் ரப்பினம் முனாஜாத்து செய்ய வேண்டும். கண்ணீர் சிந்தி பாவ தோஷங்களை ரப்பிடம் முறையிட்டு மகவிரத்தை பெற வேண்டும் என்ற ஆவல் மிகைத்தவர்களாக ரமதானே உன் வரவை எதிர்பார்த்து நிற்கின்றோம். வெளியில் சொல்ல முடியாத தேவைகள் எமது உள்ளத்திலே அடுக்கடுக்காய் இருக்கின்றன. நோய் பிணிகள் தீர துஆ செய்ய வேண்டும். எமது பிஞ்சு செல்வங்களின் நல்வாழ்வுக்காக, கல்வியும் நல்லொழுக்கமும் மிக்கவர்களாக அவர்கள் வாழ்ந்து இறை திருப்தியை பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடம் இறைஞ்சும் பாக்கியம் பெற்ற ரமதானை ஆவலுடன் வரவேற்க இதோ நாம் காத்திருக்கின்றோம். எனவே புனித ரமதானிலே நாம் செய்யும் இபாதத்துகள் எங்களுக்கு சிறப்பை தர வேண்டும். இந்த மாதத்திலே நாம் செய்கின்ற ஒரு நன்மையான காரியம், ஒரு பருதை இந்த மாதத்திலே நாம் செய்தால் 70 பருதுகளை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குகின்றான் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இந்த ரமதானிலே அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்திலே நாம் செய்கின்ற ஒரு சுன்னத்தான காரியத்திற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு ஃபர்து செய்த நன்மையை வழங்குகிறான் என்றால் இந்த மாதத்தின் பெருமதி எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மன் சாம ரமலான் ஈமானன் வஹ்திசாபன் ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. அது மட்டுமல்ல, இந்த ரமதானிலே நாம் நோட்கின்ற நோன்பு எங்களுடைய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அமைகிறது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த மாதத்திலே யார் நோன்பு நோட்டால், மன்சாம ரமலான் ஈமானன் வஹ்திசாபன், இறை நம்பிக்கை கொண்டவர்களாக, நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இந்த ரமதானிலே யார் நோன்பு நோட்கிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி சென்றார்கள். அது மட்டுமல்ல, ரமதானின் இரவு காலங்கள் பெருமதியான காலங்கள். அந்த காலங்களை நாங்கள் வீணே கழித்து விடக்கூடாது. வீண் விளையாட்டுக்கள், வீண் பொழுதுபோக்குகளிலே அந்த ரமதானின் இரவுகளை நாம் கழித்தால் நிச்சயமாக அது ஒரு பெரியொரு நன்மையை இழந்த அபாக்கிய நிலைக்கு எங்களை தள்ளிவிடும். எனவே அந்த இரவு காலங்களிலே முடியுமான நல்ல காரியங்களை, குர்ஆன் திலாவத், திக்ரு, தராவீஹ், இறை வணக்கங்கள் போன்ற காரியங்களிலே நாங்கள் ஈடுபட்டு அந்த ரமதானின் இரவுகளை சிறப்பிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு ரமதானே உன்னை நாங்கள் வரவேற்க காத்திருக்கிறோம். எனவே இந்த பாக்கியங்களை எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டும். இந்த ரமதானிலே நாம் செய்கின்ற நல்ல காரியங்களுக்கு அல்லாஹு தாலா பல இரட்டிப்பு நன்மைகளை தர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு ரமதானே நீ எமக்கு வழங்க இருக்கின்ற அந்த நட்பாக்கியங்களை எல்லாம் நாம் பெற வேண்டும் என்ற ஆவல் மிகைத்தவர்களாக உன்னை நாங்கள் வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த நல்ல பாக்கியங்களை, மேலான பாக்கியங்களை எல்லாம் பெற்றிட யா அல்லாஹ் எங்களுக்கு நீ அருள் புரிந்தருள்வாயாக. இன்ஷா அல்லாஹ் மற்றும் சில செய்திகளை அடுத்த வாரத்தில் கவனிப்போம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.